தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது மலேசியாவை அதிர வச்ச ஒரு ஹாரர் சீரிஸான ஈப்ரிட் சீரிஸோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இது ஒரு உண்மை சம்பவம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே சாராங்கிற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதை விரட்ட நம்ம படத்தோட ஹீரோ அவரோட குரு கூட வராரு. அந்த பேய் ஹீரோவை பார்த்து நீ ஒரு பாவி, நீ ஒரு கொலை பண்ணினேன்னு சொல்லுதுங்க. ஒண்ணுமே புரியல. அதை முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு ஹீரோ கிளம்பிடுறாரு. சுமார் 7 வருஷம் கழிச்சு ஹீரோ வர்றதுனால அவரோட அண்ணன் அவரை வரவேற்கிறாரு. அங்கதான் ஹீரோ தன்னுடைய பழைய லவரை பாக்குறாரு. ஹீரோவோட அம்மா ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவங்களோட அம்மா ஹீரோவை பார்த்த உடனே நீ இந்த ஊரை விட்டு ஓடிடு, உனக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோவோட அம்மா இறந்து போயிருந்தாங்க. ஆனா அவரோட அப்பாவுக்கு இதை பத்தியெல்லாம் கவலையே இல்லைங்க. அவங்களோட கழுத்துல உள்ள ஒரு நெக்லஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா அந்த நெக்லஸை வேலைக்காரி லைலா கிட்ட ரகசியமா கொண்டு வச்சுக்க சொல்லி இறந்து போயிருக்காங்க. இந்த நெக்லஸை தாத்தனோட நெக்லஸ்ன்னு சொல்றாங்க. லைலா மட்டும் இல்ல, பாக்குற நமக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வேலைக்காரி லைலாவும் மர்மான முறையில கொல்லப்படுதா. சடன்லியா லைலா உடம்புக்குள்ள அந்த ஆவி வந்து ஹீரோ கிட்ட அந்த நெக்லஸ் எங்கன்னு கேட்க ஆரம்பிக்குது. இந்த கொலைகளுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ஜின் இருக்குது. அந்த ஜின்னை யாரோ ஒரு எஜமான் கட்டுப்படுத்தாருன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களோட அப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குது. அவ பேர் தான் சகாரா. இவதான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. சகாரா ஒரு ஜின்னை கூப்பிட்டு ஒரு கர்ப்பிணி பொண்ணோட குழந்தைய பலி கொடுக்குறா. எதுக்காகனா சகாரா எப்பொழுதும் இளமையா இருக்கறதுக்காக. ஹீரோ அந்த நெக்லஸை மீராங்கிற பொண்ணுகிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றாரு. அந்த நெக்லஸ்ல மெதுவா கொல்லக்கூடிய விஷம் இருக்குன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோவும் சகாராவை நேர்ல பார்த்து கேட்கிறாரு. 2 பேருக்கும் பெரிய சண்டை ஏற்படுதுங்க. சகாரா அவளோட உண்மையான முகத்தை காட்டுறா. அவளோட உடம்புக்குள்ள ஒரு ஜின் இருக்கு தெரிஞ்சுக்கிறாரு. அவளோட மந்திர சக்தியால அந்த ஜின்னை ஒரு பாட்டில அடைக்கிறாரு. ஜின் அவ உடம்பு விட்டு வெளில போனதும் சகாரா பாட்டி மாதிரி ஆகி அங்கே இறந்து போயிருதா. கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா படத்துல ஒரு சின்ன ட்விஸ்டே இருக்குங்க. சகாரா வீட்டுல ஒரு மந்திர கண்ணாடி இருக்கு. அதை மிஸ்டர் போல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வித்துருந்தாரு. அவரு ஹீரோவை அடிச்சு போட்டு அந்த நெக்லஸ் எடுத்துருந்தாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட காதலிக்கு சகாராவோட ஆவி பிடிச்ச மாதிரி டிஃபரெண்டா நடந்துக்கிறாங்க. அவரோட காதலியும் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அவளை தேடி பின்னாடியே ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க போறாங்க. அங்க அவங்களுக்கு பெரிய ஷாக்கிங் நியூஸ் காத்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு மரம் ஹீரோவோட ஃப்ரெண்டை முழுங்க பாக்குது. ஹீரோவும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அவரை காப்பாத்திடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த மிஸ்டர் பூல்ஸுங்கிற ஒரு நெக்லஸ்ல உள்ள மொத்த மர்மத்தையும் உடைக்க முடிவு பண்றாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி சுரங்கத்தில் நடந்த விபத்து தான் இதுக்கு காரணம். அதுல இறந்து போனவங்களோட ஆவி தான் இப்ப பழி வாங்குது. மிஸ்டர் பூல்ஸுங்கிறவர் அந்த பாட்டில இருந்த ஜின்னை ரிலீஸ் பண்றாரு. ஹீரோவுக்கு எதிராக இப்ரீத் களத்துல இறங்குறாரு. ஹீரோவும் அவங்களோட அம்மா கொடுத்த சக்தியை வச்சு போராட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்ரீத் சக்தி அதிகமா இருக்கிறதுனால ஹீரோவால ஈடு கொடுக்க முடியல. ஹீரோ தப்பிப்பாரா அப்படிங்கறத கேள்விக்குறியோட அந்த சீரீஸை முடிக்கிறாங்க. மொத்தமே 4 பாட்டு தான் இதோட முடியுது. அடுத்த பாட்டுல தான் உண்மையான வில்லன் யாருன்னு தெரிய வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.